வாங்க அன்பு மகர ராசி நேர்களே, காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசியான மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியின் அதிபதியாக சனி பகவான் காணப்படுகிறார். அதே போல் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்கிரமாக காணப்படுகிறார். அதே போல் ராகு ரண ரூண ரேகஸ்தானத்தில், குரு அஷ்டமஸ்தானத்தில், சுக்கிரன் கேது பாக்கியஸ்தானத்தில், சூரியன் தொழில் ஸ்தானத்தில், கர்ம ஜீவஸ்தானத்தில் செவ்வாய், புதன் என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 15க்குள்ள இதை கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்களுக்கு முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை இந்த அக்டோபரில் 1ஆம் தேதி மற்றும் 27, 28 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபரில் 17, 18 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறதுல உங்களுக்கான பொது பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரங்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எந்த மாதிரி முயற்சிகள், தொழிலில் சரி, படிப்பு விஷயத்தில் சரி, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் வெற்றி பெற போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெற போகிறது மட்டும் இல்லாமல் பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கிறதுனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா பணம் வரப்போ பார்த்தீங்கன்னா பண வரத்து சரியாக இருக்கப்போ உங்களுக்கு மற்ற பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு நடந்துட்டு இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் பேச்சை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத செவிசாய்ச்சி அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறிகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் அதில் ஒரு இழுபறிகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இழுபறிகள் இருந்து கொண்டே இருந்தாலும் அந்த இழுபறிகளோட முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தடைகள், தாமதங்கள், இழுபறிகள் எது இருந்தாலும் உங்களுக்கு முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கலங்காத நீங்கள் முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும் அப்படிங்கிறதா இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ, இல்லை பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாகவோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீதியாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே தங்க வேண்டிய அவசியமும் சூழ்நிலையும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. அதெல்லாம் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இல்லை கடன் கொடுத்தீங்களாவோ அந்த பாக்கியெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கு, அந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர்டரும் உங்களுக்கு திருப்ப கிடைக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் இருந்த தடைகள், தாமதங்கள், போட்டி, பொறாமைகள் எல்லாமே இந்த கால நேரத்தில் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் வியாபாரத்தில் இந்த தடைகள், தாமதங்கள்லாம் நீங்கிறதுனால நீங்கள் வளர்ச்சியை பற்றி அதிகமாக சிந்தனையோடு கலப்படுவீங்க. அப்படி இருக்கப்போ என்ன ஆகுனா உங்கள் தொழிலும் விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அரசு சார்ந்த துறைகள்லேருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல்
இந்த அரசாங்க உதவிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்க தொழில் விருத்தி பண்றதுக்கோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தொழிலை சார்ந்தோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்ற வகையில வந்து அரசாங்க உதவிகள் இந்த கால நேரத்தில எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா, குறிப்பா இந்த கால நேரத்தில உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறதும், சம்பள உயர்வுங்கிறதும் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு வேலை பளு இந்த கால நேரத்தில அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. இருந்தாலும் அந்த வேலை பளு அதிகரிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இப்போ பதவி உயர்வு, பண உயர்வுலாம் வருது இல்லையா? அதனால உங்களுக்கு தெரியாம நீங்க கடுமையா உழைப்பீங்க. இந்த கடினமான உழைப்பு உங்களை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. "நீ என்னப்பா இப்படி சொல்ற? எங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து கடின உழைப்பு மட்டும் தான் பண்ணிட்டுருக்கோம். ஆனா எதுவும் நன்மைகளே நடக்கலையே!" அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனா இதற்கு மேல உங்க கிரக நிலைகள்ல மாற்றம் வரப்போது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி நன்மைகள் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீண் பயணங்கள் உருவாகலாம். அந்த வீண் பயணங்களால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எந்த நன்மைகளும் நடக்காது. ஆனா, அந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில இந்த கால நேரத்தில கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த கால நேரத்தில பயணங்கள் உங்களுக்கு ஒரு சில பயணங்கள் தேவையில்லா பயணங்கள் உங்களுக்கு நடக்கும். அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில இந்த கால நேரத்தில உங்க குடும்பத்தில மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். உங்க குடும்பத்தில மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவறது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்தில நன்மைகளும், ஏற்றங்களும் நெறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக, மிக அதிகமா காணப்படுது. அதேபோல உறவினர்கள் மத்தியில உங்களோட மதிப்பும், மரியாதையும் கூட போகுது. ஏன்னா, நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்றதுல செயல் வீரரா பார்க்கப்படுவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்களோட மதிப்பும், மரியாதையும் உயரப்போகுது. அதேபோல பேச்சுல மட்டும் இல்லாம, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உதவிய செயல்ல செஞ்சு காட்டுவீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாவும், அதேபோல உங்களோட பேரும், புகழும் முன்னேற்றம் அடையறதுங்கிறதும் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைத்த காரியங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல நினைச்ச காரியங்கள் கைகூடி வரது மட்டும் இல்லாம, அதுல சிறப்பான வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் குறிப்பா அந்த வெற்றிகளுக்கு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் அடைய போறீங்க. இப்படி சிறப்பான ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் வரதுனால உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் சார்ந்த பணிகள்ல ஈடுபடுவீங்க. சில பேர் வந்து கோவில் சார்ந்த ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இந்த கால நேரத்தில காணப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த கால நேரத்தில எல்லா நன்மைகளும் சிறப்பா இருக்கிறதுனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விரும்பிய விஷயங்கள விரும்பியபடி வந்து வாங்குவீங்க. அதாவது பொருட்களாவோ, பணமாகவோ, நகையாவோ, இல்ல வீடு வாகனமா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வரப்போகுது. இதுவரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருமண முயற்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன்கள் பெருசா கிடைச்சிருக்காது. ஆனா, இதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கோ, இல்ல உங்க குடும்பத்தாருக்கோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அடுத்து பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில எதையும் வந்து ஒரு மன தைரியத்தோட செயல்படுவீங்க. மன தைரியத்தோடையும், துணிச்சலோடையும் செயல்படுறதுனால, உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி வந்து வெற்றிகளை பெற வாய்ப்புகளையும் இது உங்களுக்கு சிறப்பா தரும். அது மட்டும் இல்லாம, உங்க துணிச்சலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தில ஈடுபாடும் தான் உங்களை இந்த கால நேரத்தில வெற்றிகளுக்கு அருகே கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில பார்க்கப்படுது. இப்படி பெண்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிற வேலையில, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம். ஆனா, இந்த நெருக்கடிகளை சந்திக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த நெருக்கடிகள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஏற்றங்களையும், அதேபோல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு எப்படி வந்து தீர்வு காண்பீங்க அப்படிங்கிறதையும் இங்க சிறப்பா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக, மிக அதிகமா இருக்கு. அதேபோல வந்து இந்த கால நேரத்தில இந்த மாரி தடைகள் எல்லாமே பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்க புதிய, புதிய ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அதேபோல அந்த ஒப்பந்தங்களால உங்களுக்கு வெற்றியும், சாதக பலன்களும் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக அதிகமா இருக்கு. அரசியல் சார்ந்த துறைகள் இருக்குங்க. அரசியல்ல இருந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில சாதகமான பலன்களை பெற என்ன ஆகும்னா, கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிருங்க. வாக்குவாதத்தை தவிர்க்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மைகளும், ஏற்றங்களும் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
அதே போல் தூரத்திலேருந்து வர தகவல்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியையும் அதே போல் நல்ல செய்தியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் உங்களுக்கு வந்து சிறப்பான வெற்றிகளையும் ஏற்றங்களையும் தரும் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாதோ அதே போல் தடுக்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற வேகத்தையும் தாக்கத்தையும் அதிகரிக்கிறதுக்கான வேகம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வேணும். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதற்கு உழைப்பு, கடின உழைப்பு ரெண்டையுமே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அப்படி உழைப்பு, கடின உழைப்பு ரெண்டையுமே பண்ணுறப்போ உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாகவும் நல்ல செய்தியாகவும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்கிரம் பெற்று இருக்க காரணத்தால் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்கள் வேணால் ஆஞ்சநேயரும் அதே போல் நம்ம சனி பகவானும் சிறந்த நண்பர்களும் சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து பார்த்தீங்கன்னா வடைமாலை சாத்தியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டு வணங்குறப்ப என்ன ஆகுனா ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு முழுதும் கிடைக்கும். ஆஞ்சநேயரோட அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஆஞ்சநேயரின் அருளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கடம் சீக்கும் சனீஸ்வரர் மாதிரி ஆஞ்சநேயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சக்திகளும் இருக்குது. அவர் அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் நீக்கிற அருளும் அவருக்கு இருக்குங்கிறது நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்க நேரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரிகாரங்கள் பார்த்துட்டோம். அதே போல் பொது பலன்கள் கிரக நிலைகள் பார்த்தனால நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கான முதல் நட்சத்திரம் பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். முன்னோர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு சிறப்பாகவும் முழுமையாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. உங்கள் முன்னோர்களோட ஆசையினால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடன் எந்த செயல்லையும் வந்து ஈடுபடுவீங்க. அதே போல் வழிபாட்டிலையும் நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நல்லாயிருக்கும். இப்படி நம்பிக்கை எல்லாமே நல்லா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பல்வேறு வகையான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல நேர்மறையா இந்த கால நேரம் உங்களுக்கு இருக்கும். நேர்மறையான எண்ணங்களின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்க சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல ஒரு சில நேரங்களில் நீங்க பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க நிதானத்தை கடைபிடிங்க. அப்படி நிதானத்தை கடைபிடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் உருவாகலாம். சுப செலவுங்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பெருகும். மகிழ்ச்சி பெருகிறது மட்டும் இல்லாமல் இந்த சுப காரியங்களால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 இந்த கால நேரத்தில் அதிகமாக காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணத்திற்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். திருவோணத்தில் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், நீங்கள் தொழில் செஞ்சிருந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுவரை ஏதாவது கடன் அது மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் லாபங்கள் அதிகமாக வரும். லாபங்கள் அதிகமாக வர காரணத்தால் நீங்கள் என்ன பண்ணால் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறப்போ கணக்கு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரியாக வச்சுக்கோங்க. உங்கள் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால நேரத்தில் சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு இந்த கால நேரம் வந்து சேரும். அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி நெருங்குற காலங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளும் ஏற்றங்களும் அதே போல் வியாபாரம் சார்ந்து புது ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்களை இந்த கால நேரத்தில் கையெழுத்திடலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் சிறப்பான ஏற்றம் முன்னேற்றம் எல்லாத்துக்குமே வாய்ப்புகளாக இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் போனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபங்களை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தொழிலாளர்களுக்கும் வந்து பகிர்ந்து குடுக்குற எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த எண்ணத்தினால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் சிறப்பா உழைத்து உங்களுக்கு அதிகமான லாபங்களை உருவாக்கி தருவாங்க. இதனால ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான ஏற்றங்களும், நன்மைகளும் வரப்போகுது. நீங்க உங்களுக்கு நன்மைகள் வர்றது மட்டும் இல்லாம, நீங்க செய்ற நன்மைகளால அடுத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகளையும், ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் தருவதற்கு கடினமான உழைப்பை போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில வெற்றிகளை பெறும் அப்படிங்கிறது தரும்போது இன்னொரு சிறப்பா இங்கு பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, கடைசி நட்சத்திரம் அவிட்டம் 1, 2 பாதம். இந்த அவிட்டம் 1, 2 பாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கனால, கண்டிப்பா இந்த காலகட்டத்தில போனஸ் கிடைக்கும். போனஸ் மட்டும் இல்லாம, ஊதிய உயர்வும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு கிடைக்க போகுது. அதேபோல உங்களோட மேல் அதிகாரிக்கு வந்து நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா அமைவீங்க. மேல் அதிகாரிக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா அமையறதுனால, அவங்க கிட்ட இருந்து நெறைய நன்மைகள் இந்த கால நேரத்தில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி நன்மைகள் மட்டும் கிடைக்கிறது இல்லங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதை சார்ந்து வந்து வேலை பொறுப்புகளும் அதிகமாகலாம். அதேபோல வேலை பொறுப்புகளால வந்து உங்களுக்கு சில டைம் சோர்வு உண்டாகலாம். அப்படி சோர்வு உண்டானா, அந்த சோர்வு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற பண உயர்வின் காரணமா வந்து உங்களுக்கு அந்த சோர்வெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதுவரை இருந்த குழப்பங்கள், மனம் சார்ந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த கால நேரத்தில தீரப்போது. மனம் சார்ந்த குழப்பங்கள் தீர்றது மட்டும் இல்லாம, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றங்களும் நெறைய வரப்போது. குழப்பங்கள் தீர்றதுனால நீங்க வந்து சிறப்பா செயல்படுவீங்க. அதனால வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இப்போ வந்து உங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர்றதுக்கான காலம், நேரம் எப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த பகையும் தீர்ந்து, அவங்களுக்கால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல நீங்க நண்பர்களா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமா இருக்கு. இதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்க சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள நீங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க. அப்படி தடைகள், தாமதங்கள நீங்க முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லா பிரச்சனைகளில் வேகத்தையும், தாக்கத்தையும் நீங்க குறைக்க முடியும். அதேபோல தெய்வத்தின் அருளால், குறிப்பாக ஆஞ்சநேயர் அருளால் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் அனைத்து வகையான நன்மைகளும், ஏற்றங்களும் பெற நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். அதேபோல இந்த காலம், இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பா மகர ராசிக்கு சிறப்பா இருக்கு. இந்த சிறப்பான ராசி இருக்கிறவங்க சிறப்பா அதோட பலன்களை உபயோகிச்சுக்கோங்க. உங்களோட கடின உழைப்பின் மூலமா உங்கள் வாழ்க்கையில நீங்க ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் அடைய போறீங்க. இதோட நம்ம வந்து இந்த காணொளியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.